பொறுமையா இருங்க. நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க வெளியவே போக முடியும். சரியா? என்ன அநியாயம் இது? ரிப்போர்ட்டர்ஸே உள்ள தூக்கி போடுறீங்க. எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து உள்ள அடைச்சு வைப்பீங்களா? யார் ரிப்போர்ட்டர்ஸ்? நீங்களா? அவன் உசுரைய பணைய வச்சு பெரிய பெரிய ஊழலைய வெளியே கொண்டு வரான். அரசாங்கமே மாறுற மாதிரி செய்தியை கொண்டு வரான். போர்க்காலத்துல போய் அநியாயத்தை வெளியே கொண்டு வரான். அவர் ரிப்போர்ட்டரா இல்ல கவரை வாங்கிட்டு செய்தியை போடுற நீங்க ரிப்போர்ட்டரா? சார் எப்படி இருந்தா என்ன சார்? கவர் வாங்கிட்டு போட்டாலும் கவர் வாங்காம போட்டாலும் ரிப்போர்ட்டர் தான். எங்க பவர் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாம? ஏயா எஸ்ஐ வீரா பணத்தை திருடிட்டாங்கன்னு ஒரு களவாணி பையன் நியூஸ கொடுப்பான். நியாயமான ஆளர் தான் என்ன பண்ணணும்? வீரா என்ன பண்ணாங்கன்னு கேட்கணும்ல. ஒரு ஃப்ராடு பையன் கொடுத்த நியூஸ அப்படியே போடுறீங்களே, என்னையா பொழப்பு இது? சார் நாங்க தான் வீராட்ட கேட்டோம்ல, அந்த பொண்ணு பதில் சொல்லாம மூஞ்ச மூடிக்குச்சு. நாங்க என்ன சார் பண்றது? என்னையா வீராட்ட கேட்டீங்க? பணத்தை எப்படி திருடினீங்க? இதுக்கு முன்னாடி எவ்வளவு கேஸ்ல பணத்தை இந்த மாதிரி திருடி இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியாயா? என்ன இவர் இப்படி பேசுறாரு? அவங்க திருடினே முடிவு பண்ணிட்டு கேள்வியை கேட்டா அவங்க முகத்தை முடிக்காம என்ன பண்ணுவாங்க? திருட்டு பசங்களா? உங்கள மாதிரி ஆளுங்களால தான் பத்திரிக்கைக்காரங்களுக்கு கேவலம் அவமானம். ஆமாங்க, நாங்க அப்படிதான் பண்ணுவோம். இப்ப கூட பாக்குறீங்களா? எங்களையும் அடைச்சு வைக்கிறீங்க. எங்க பவரை காட்டட்டுமா? சார் உங்களை பத்தியும் அந்த இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டிய பத்தியும் தப்பா நியூஸ் போட்டு நாரடிக்கிறேன் பாக்குறீங்களா? உங்க ஸ்டேஷனை பத்தி கேவலமா நியூஸ் போட்டா என்ன சார் பண்ணுவீங்க? அட பாவிங்களா, அப்போ இல்லாது பொல்லாத எளிதா நீங்க சம்பாதிக்கீங்களா? ஆமாயா, அப்படிதான் பண்ணுவோம். நேர்மையா எழுதி பேர் வாங்கி ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? இந்த மாதிரி பரபரப்பான செய்தியை போட்டாதான் வியூஸ் போகும், எங்களுக்கும் சம்பாத்தியம். நாங்க தப்பா தான் செய்தி போடுறோம். உங்களால ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. இப்ப நீங்க பேசுனீங்களே, இந்த வீடியோவை போட்டு உங்களை நாங்க நாரா கிழிக்க முடியும். என்ன சொல்றீங்க? அதோ அங்க பாருங்க, அங்க பாருங்க, அதோ அங்க பாருங்க. மூணு கேமரா. ஒவ்வொரு கேமராலையும் நீங்க பேசுனது எல்லாமே ஆடியோவோட தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. எங்களையா கிழிக்கிறீங்க? இந்த வீடியோவை சூப்பரா எடிட் பண்ணி போட்டு உங்க ஒவ்வொரு சேனலையும் நாங்க கிழிப்போம். நிஜமாவா மாமா? இதெல்லாம் நடக்குமா? நடந்திருக்கே. உண்மையிலே யாரு திருடன்னு நிரூபிச்சு உங்க 2 பேரையும் வெளியே எடுக்கத்தான் போறேன். அது வரைக்கும் கலங்காம இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்ப புரியுதா என் திட்டம்? அண்ணே, சண்முக அத்தா கூட பழகி பழகி நீயும் அத்தா மாதிரியே திட்டம் போட ஆரம்பிச்சிட்டியனே. சூப்பர்ண்ணே. இல்ல நேரம் இல்ல, நான் போலீஸ்காரன். இந்த மாதிரி கிரிமினல் கேஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ட்ரைனிங் எடுத்தவன். என் வேலையை நான் பார்த்தா உடனே சமூகத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு என்ன பார்த்தே சொல்லுவேன் நீ. சாரிண்ணே, அதை நான் மறந்துட்டேன். அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் சேதுபதி பாண்டியனும் வைஜெயந்தி மேடத்தோட ஆளுதானா மாமா? அது என்ன ஒரு கிரிமினலை பார்த்து திரும்ப திரும்ப மேடம்னு சொல்லிட்டு இருக்க? இது எல்லாமே அந்த அம்மாவோட வேலை தான். நீ கவலையே படாத, இதை உடைச்சு நம்ம கண்டிப்பா வெளியே வந்தே தீருவோம். சரி மாமா. சார், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. கம்ப்ளைண்ட் லெட்டர்ல 15 லட்சம் போட்டதும் அந்த இன்ஸ்பெக்டரோட மூஞ்சி போன போக்க பாத்தீங்களா? கண்டிப்பா அவர்தான் சார் ஏதோ ஒரு கேம் விளையாடுறாரு. எல்லாத்தையும் நம்ம உரிச்சு தொங்க விடத்தான் போறோம், நீங்க கவலையே படாதீங்க. ஹலோ, சொல்லு ரத்னா. மாமா, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு மாமா. அப்பாவும் என் கூட தான் இருக்காரு. இப்ப நாங்க அடுத்து என்ன மாமா பண்ணணும்? வரமோனே, நானும் கூட தான் இருக்கேன். சரி, இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க வீரோட ஸ்டேஷனுக்கு வெளியில தான் மாமா இருக்கோம். நீங்க சீக்கிரம் வரீங்களா மாமா? சரில, அங்கேயே இருங்க, அதை வந்துட்டேன். இல்ல, நான் என்னென்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு இப்ப தெரியுதா? 2 பேரும் மனசை விட்டுறாம தைரியமா இருங்கல்ல. எல்லா உண்மையும் நிச்சயமா வெளியே வந்துடும். யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாம வெளியே வந்துடலாம்.
ம் நான் வரட்டுமா? ஆ சரிண்ணே. மாமா இப்பதான் என் மனசுல நம்பிக்கையே வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அண்ணே நீ பட்டைய கலப்புன, இவங்களெல்லாம் உள்ளங்கையில வச்சு உருட்டி விளையாடுவோம். நீ போயிட்டு வாண்ணே. யோ உனக்கு போனுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க. வாசுதேவன் சார். இங்க வாங்க. டக்குன்னு இதுல இருக்கிற வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி சிஸ்டத்துல ஏத்து. ஓகே சார். யோ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எங்க? லாப்ல இருக்காங்க சார். இவனுங்களை போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிடுங்க. சரிங்க சார். ஏய் வாங்க வாங்க. இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பின்னால் தள்ளி போங்க. வாங்க வாங்க. போங்க போங்க. ஓமா வாங்க வாங்க வாங்க. சார் நாங்க பெரிய மீடியா இல்ல, ஏதோ சோஷியல் மீடியால ஆளுக்கு ஒரு சேனல் நடத்தி பிழப்பு நடத்துறோம். எங்களை விட்டுருங்க சார். இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் சார். நாங்க பேசின வீடியோ வெளியே விட்டு பொழப்ப கெடுத்துறாதீங்க சார். நீங்க தப்பெல்லாம் பண்ண வேணாம். இந்த தடவை சரியா பண்ணா போதும். என்ன சார் பண்ணணும்? முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. வாசுதேவன் வீடியோ பார்க்கலாமா? ரெடி சார், பார்க்கலாம். வாங்க.